தியாலஜி தனியா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த தியாலஜி தான் சைவ சித்தாந்தம். 14 சாஸ்திரங்கள். அதுல மூல சாஸ்திரமாக சொல்லப்படுவது மெய்கண்ட சாஸ்திரம், சிவஞான போதம். அதுல 2வது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது, முத்தி முதற்கொடிக்கு மோக கொடி படர்ந்தது. அது என்ன? முத்தி கொடி, மோக கொடி. ஒரு அழகான ஒரு கிரீப்பர், ஒரு அழகான கொடி, அது முத்தி கொடி. பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துல வந்த ஒரு கொடி, அது மேல இன்னும் ஒரு கொடி படர்ந்தது. மோகம், பாவமான ஒரு கொடி அது படர்ந்ததுனால முத்தி கொடி முத்தி பழத்தை கொடுக்க தவறி விட்டது. அத்தி பழம் அதுல பழுத்தது. என்னது இது? இந்த உவமை அல்லது உருவகமாக சொல்லப்படுகின்ற இந்த கதை அல்லது அந்த அந்த உவமை எதை குறிப்பிடுகிறது? முதலாவது மனிதன் ஆதாம் பரிசுத்த நிலையில அவன் படைக்கப்பட்டான். ஆனா அவன் மேல மோகமான கொடி படர்ந்து விட்டது. பாவம் படர்ந்ததுனால அத்திப்பழம் பழுத்தது. அத்திங்கிறது மரணம், பாவம். அந்த பாவமானது அந்த மரணமாகிய அந்த பழத்தை அதை கொடுத்ததுனால அதை என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் அந்த முத்தி கொடியில் முத்திப்பழம் பழுக்க செய்ய வேண்டும். என்ன செய்யறது? அந்த மோகமான கொடியை என்ன செய்யணும்? அறுத்து எரியணும். எப்படி அறுக்கிறது? அதுக்கு ஒரு கத்தி வேணும். அந்த கத்தி, அருள் என்னும் கத்தியினால் மோக கொடி அறுக்க முத்திப்பழம் பழுக்கும். அது என்ன செய்கிறது? அருள் என்னும் கத்தி. இயேசு கிறிஸ்து தாங்க அருள். அருள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்க நம்ம நாட்டில் சைவத்துல சொல்லப்படுகின்றது கிரேஸ். தனி ஒரு நிலை, அது தனியாக ஆய்வு செய்து ஏராளமானவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, இயேசு பெருமான் எவ்வளவு சிறந்த அருளாளர். அந்த அருளாகிய கத்தியினால் மோக கொடி அறுக்கப்படும், முத்திப்பழம் பழுக்கும், ஏக கொடி எழுங்கான் என்று. ஏகனாகிய கொடி கடவுள் இந்த மோக கொடியை அறுக்கிறதற்கு மறுபடியும் என்ன செய்யறாரு? அவரு அருளாகிய கத்தியினால இந்த வந்து அதை அறுத்து அதை என்ன செய்கின்றாரு? சுத்தப்படுத்தி மறுபடியுமாக அந்த முத்தி கொடியில முத்திப்பழம் பழுக்கிறது. இது சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்றது. இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உரை எழுதுறவங்க யாரும் எழுதுறது இல்லை. சைவ சித்தாந்தத்தினுடைய எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேதாகமத்தோட அதை பார்த்து அதை விளக்கம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சைவம் கிபி 7வது நூற்றாண்டுக்கு பின்னால்தான் சைவமாகவே வளர்கிறது. அதுக்கு முன்னால பக்தி இயக்கமாக அது உருவெடுக்கிறது. பக்தி இயக்கம் கிபி 5க்கு பின்னால தானே தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னால இங்க என்ன இருந்து? சிவன் என்கின்ற பெயர் சங்க இலக்கியங்கள்ல எங்கேயுமே காண முடியாது. விஷ்ணுங்கிற பெயரை காண முடியாது. ஆக சிவன் சைவம், விஷ்ணு வைணவம், இவை எல்லாமே உருவாகி வளர்ந்து பெருகிய நிலையில கடவுள் இந்த உலகத்துல மனிதனாக வந்தால் மட்டும்தான் அவனை மீட்க முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா முதலாவது மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன். அவன் மீறி பாவத்துக்குள்ள விழுந்து போயிட்டான். அதுக்கு மருந்தை அவர் ஏற்கனவே செய்து வைத்திருந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்கின்ற மருந்து. அவர் இந்த உலகத்துல வந்து அவனை மீட்டெடுத்து கொள்ளுகிறார். இரவாத இன்பத்து எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். போற்றிப்பகருடை அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்தத்தில் உள்ள ஒரு நூல். ஏன் இந்த உலகத்துல கடவுள், இந்த முதல்வன் இந்த உலகத்துல மனிதனாக பிறக்க வேண்டும்? இரவாத இன்பம், அதான் இட்டர்னல் லைஃப். மிருத்யோர்மா அமிர்தம் கமய. உங்களுடைய லோகோல அசத்வமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அமிர்தம் அமிழ்தம். அமிழ்தம் என்பது சாவாமை, இட்டர்னல் லைஃப். என்னை நீ என்ன செய்ய வேண்டும்? மரணத்திலிருந்து மரணம் இல்லாத நிலையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை அழைத்து சொல்ல வேண்டும். உபநிடதத்தில் இருக்கின்ற ஒரு அழகான சில பகுதிகள்.
அந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய இந்த தவத்தினால, தன்னுடைய முயற்சியினால, யாகங்களினால, பலியினால, நல்ல ஒழுக்கங்களினால அவைகளை பெற முடியாது. We can never achieve that. அது என்ன செய்ய வேண்டும்? கடவுள் இந்த உலகத்துல வந்து அவருடைய அருள் பாலித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவன் மீண்டு எழும்ப முடியும். அதை செய்யறதுக்காக வேண்டிதான் இந்த உலகத்துல கடவுள் இந்த உலகத்துல மனிதனா வந்த இரவாத இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா ஒரு நாதன் பேர் புனைந்து. என்ன அழகா அதுல பாடுறாரு. கடவுளுக்கு ஒரு பேர் கிடையாது. நாம அவரை சில காரண பெயர்களை சொல்லி அவரை நாம் போற்றுதல் செய்கின்றோம். அப்படி சொல்லுகின்ற போது இவர் என்ன செய்றாரு? கடவுளுக்கு ஒரு நாமம் இல்ல, ஒரு பேர் இல்ல, பேரிலா ஒரு நாதன் சம்பந்தநாதன் என்று பேர் புனைந்து. சம்பந்தநாதன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா நாம பார்க்கணும்னா பைபிள்ல இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மனிதனோடு அந்த சம்பந்தத்தை, அந்த உறவினை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதான் பேரிலா ஒரு நாதன் சம்பந்த நாதன் என்று பேர் புனைந்து. இங்க உரை எழுதி இருக்கின்றவங்க மறைஞான சம்பந்தர், அவர் இவர் என்று சில பேர்களை எழுதி. சைவ சித்தாந்த சாஸ்திரம் கடவுளுடைய மீட்பு, அவருடைய பெரிய மகத்துவங்கள் இவைகளை எல்லாம் அறிவிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கின்ற சாஸ்திரத்துல மனிதனை சிறப்பித்து பாடுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த மாதிரி எழுதித்தான் இதெல்லாம் வந்து என்ன செய்யறது? மறைத்தல், டிஸ்டார்ட் பண்றது. ஏற்கனவே இருந்திருக்கின்ற அந்த பகுதிகளை அதை மாற்றி அதற்கு தவறான சில விளக்கங்களை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அநேக பிராமண சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக கண்டு கொள்ள முடியவில்லை. அதுல வேதங்கள் நாம பார்க்கின்ற போது வேதங்கள் முழுவதும் பலிகள். வேதாந்தங்கிறது பலி நிறைவேற்றும், பலியை அந்தப்படுத்துவதுதான் வேதாந்தம். வேதத்தை அந்தப்படுத்துவது வேதாந்தம். எப்படி பழைய ஏற்பாட்டை நாம அந்தப்படுத்திட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ள போறோமோ அதே போல பழைய ஏற்பாட்டு பகுதிகள் முழுவதும் பலி. புதிய ஏற்பாட்டுல பலி தேவையில்லை, பலி நிறைவேறி விட்டது. இயேசு கிறிஸ்து பலியாகி நம்மை மீட்டுக் கொண்டு விட்டார். ஆகினால இந்த இயேசு பெருமானை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துகின்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் ஈசன். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார், பாரதியார் பாடுகின்றார். அப்ப அந்த ஈசன் என்பது இயேசு என்பதனுடைய தமிழ் வடிவமாக இந்த நாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஈசனை, உண்மையான ஈசன் யாரு? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே. அகத்தியருடைய பாடல். ஒரு சித்தர் இந்த உலகத்துல ஒளியாக வந்திருக்கின்ற ஒரு கடவுள். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம், மனைவி இல்லாம சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி. தவம்னு சொல்றது சிலுவை தவங்க. காட்டுல போய் தவம் செய்யறோம் எதுக்காக வேண்டி? தன்னுடைய முக்தி பெற வேண்டும் என்பதாக தன்னுடைய முயற்சியின் விளைவால் அவன் செய்கின்ற சில முயற்சிகள். அதுல வந்து முக்தி கிடைக்காது. தவம் தன் உயிர் தானற பெறுதல் தவம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், தன்னுடைய உயிரை மற்றவர்களுடைய மீட்புக்காக கொடுக்கின்ற ஒன்று எதுவோ அதான் தவம். தவம் செய்வது தன்னை வருத்தி கொள்ளுவது. ஏன் கடவுள் வந்து தன்னை பலியாக்கி தன்னை வருத்தி துன்பப்படுத்தி துன்பத்திற்குள்ளாக கொடுத்து இவனை ஏன் மீட்க வேண்டும்? என்னைக்கு ஆதாம் அந்த
பிசாசினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுந்தானோ, பிசாசு செய்தது என்ன அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு துன்பத்தை கொடுப்பது. நேரடியா அவனுக்கு கொடுக்க முடியாது. ஆகையினால அவரால் படைக்கப்பட்டிருக்கின்ற, பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அவனை விழத்தட்டிட்டா யாருக்கு அது வலி ஏற்படுகிறது? கடவுளுக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த வலியை நீக்குவதற்காக, அந்த வலி அவனை தொடர்ந்து பின்னால வழி வழியாக தொடர்ந்து வருகின்றது அந்த பாவம். மரம் வைக்கிறோம், புளிப்பா இருக்குது, அதனுடைய கனி புளிப்பாக இருக்கிறது, மறுபடியும் அதை நட்டு அது வளருகிறது, அதுல இருந்து கிடைக்கின்ற கனி மறுபடியும் புளிப்பா தான் இருக்குது. இது தொடர்ச்சியாக இது அப்படியே தான் வந்து கொண்டிருக்கும். அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இனிப்பான ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி புளிப்பு மரத்துல ஒட்ட வைக்கின்ற போது இனிப்பான கனி கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வெட்டப்பட்டு ஒட்டப்படுகின்ற போது காட்டு ஒலிவ மரமாகிய நீ, அழகா எழுதுறாரு பவுலடிகள். நாட்டு மரத்துல இணைக்கப்படுகின்ற போது அதற்கு சொந்தக்காரனாக நான் மாறிவிடுகிறேன். அதனுடைய வேருக்கும் அதனுடைய சாருக்கும் நான் பங்காளனாக மாறிவிடுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைந்திருக்கிறது எப்போ? பாவத்தில் இருந்தாலும் பாவத்தை நான் அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டு அவரோட நான் ஐக்கியப்படுகின்ற போது இந்த புளிப்பு மரம் புளிப்பு கனியை கொடுக்கறது இல்லைங்க, அது இனிப்பு கனியை கொடுக்கும். நான் சொல்றது சித்தாந்தத்திலே இருந்து சொல்லப்படுகின்ற உவமை. அதைத்தான் பின்னால நம்ம பார்க்கின்ற போது இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் அழகாக சைவமும் வைணவமும், அறுவகை சமயங்கள்ல ரொம்ப சிறப்பாக சைவ வைணவம், இந்த ரெண்டுக்குள்ள மற்ற அறுவகை சமயங்கள் எல்லாம் அடங்கி விடுகின்றன. இதனுடைய அடிப்படை முழுக்க 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 இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை பற்றி சொல்லுவதுதான். அதுக்கு வெளியில ஒண்ணுமே கிடையாது. அதே போல வேதாந்தம் என்பதாக ஒன்று இருக்கின்றது. அது இந்தியன் பிலாசபி. What is Indian philosophy? It is nothing but the philosophy of Jesus Christ. உங்களுக்கு முன்னால நான் மற்ற இடங்களிலும் இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்தியன் பிலாசபி, இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை விட்டு விட்டோம் என்று சொன்னால் it is nothing, no more a philosophy. அதுல தான் அடிப்படையாக நாம் பார்க்கின்ற போது பிரம்மசூத்திரத்துல தொடக்கத்துல இருந்து எப்படி ஆதியாகமத்துல படைப்பு தொடங்கப்படுகிறதோ அதே போல ஜன்மாதி முதல் சூத்திரம், அதாதோ தர்ம ஜிஞ்ஞாசா. இது பூர்வ மீமாம்சையில் உள்ள முதல் சூத்திரம். தர்மம் என்பது என்ன? அதாதோ தர்ம ஜிஞ்ஞாசா. தர்மம் என்பது அவர்களுடைய முறைப்படி இந்த பிறப்பினாலே ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்ற அந்த வைதீக சடங்குகள். ஆனா அதுக்கு மறுதலையாக பார்க்கின்ற போது உத்தர மீமாம்சத்துல என்ன சொல்றாரு? அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாசா. Therefore the study or the investigation of the Brahman. பிரம்மனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு தேவை. முழுக்க அதை பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து ஒருவர். பிரம்மன் என்று சொல்றது பரமனாக இருக்கின்ற இந்த கடவுள். அதுல இந்த உலகத்தை அவர் படைக்கின்றது. இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்ததுல மூல காரணராக இருந்தாரு. கொலோசியர் 1:16 நாம பார்க்கிறோம். ஆக அந்த படைப்பிற்கு மூல காரணராக இருக்கிற அந்த பரம்பொருள் இந்த உலகத்துல அவர் என்ன செய்யறாரா? தன்னையே கொடுக்கிறாரு. ரத்தத்துல போகேனே தூ இதரே சைபத்வா சம்பத்தியதே. என்ன இந்த உலகத்துல என்னுடைய மனம் பாழ்பட்டு போனதுனால நான் பாவத்திற்கு உள்ளாக நான் விழுந்து போய்விட்டேன். என்னை மீட்க முடியாது. அதுல 2 விதமான பாவங்கள் இருக்குது. ஒன்னு பூர்வ பாவம், இன்னொன்னு உத்தர பாவம். பூர்வ பாவம் என்று சொல்லுவது என்னுடைய முன்னோனாகிய அந்த ஆதாம் செய்த பாவம். இன்னொன்னு உத்தர பாவம் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னு சொன்னா, நான் இன்றைக்கு செய்து வருகிற இண்டிவிஜுவல் சின்.
இந்த ரெண்டையும் மீட்பதற்கு கடவுள் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார் என்பதுதாங்க அடிப்படையாக பிரம்மசூத்திரம் சொல்லுகின்ற விளக்கம். இது என்ன செய்யறது இல்லை, இந்த உலகத்துல பிறக்கின்ற ஒரு